ஹலோ குட்டீஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், இது வரைக்கும் நம்ம வரைக்கும் கற்றுக்கிட்டோம் இல்லையா? எழுதுறதுக்கு சரியான வடிவத்தில் எழுத. ஏன்னா இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமான எழுத்து தான். அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம எழுதணும். அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டே இருந்தோம், ரொம்ப ஈஸியாக நமக்கு. ஸோ நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம அதை தான் கற்றுக்கிட்டோம். இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான எழுத்து எது? தான். அது எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல ஈக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். ஈசல். ஈசல் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? மழை டைம்ல வரும் இல்லையா ஈசல், அதுதான் ஈசல். அடுத்தது ஈட்டி. ஈட்டி தெரியும்ல, ஷார்ப்பா ஒரு குச்சியில ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் முன்னாடி என்ன பண்ணுவோம், ரொம்ப ஷார்ப்பா ஒரு கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க. தூக்கி எரிஞ்சோன்னா சஜக்குன்னு போய் குத்தோம்ல, அதுக்கு பேர் தான் ஈட்டி. அடுத்தது பாருங்க, ஈக்கள். ஈக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம ரொம்பவும் டென்ஷன் பண்ணும். சும்மா சும்மா நம்ம வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு நம்ம டென்ஷன் பண்ணிக்கிட்டு, அம்மாவை டென்ஷன் பண்ணிக்கிட்டு. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஈக்கள். அடுத்தது ஈகை. ஈகை அப்படின்னா கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது தான் ஈகை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது சொல்லலாமா? வாங்க. ஈசல். ஈசல். ஈட்டி. ஈட்டி. ஈக்கள். ஈக்கள். ஈகை. ஈகை. இப்ப நம்ம எப்படி எழுதுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள். எழுதுறது ஒரு கோடு, இன்னொரு கோடு, இன்னொரு கோடு, ரெண்டு சின்னதா ஒரு டாட்ஸ் புள்ளிகள், அவ்வளவுதான் சொல்லுங்க. கோடு கோடு கோடு, ரெண்டு புள்ளி. சொல்லுங்க. சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. ஈ. 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 சொல்லுங்க, சவுண்டா சொல்லிக்கிட்டே எழுதுங்க. உங்க ஸ்லேட்ல அழகா எழுதுங்க, மிஸ் எழுதுற மாதிரி. ஏன்னா நீங்க மிஸ் எழுதுற மாதிரியே ஒரே மிஸ் கூடயே எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா எல்லா எழுத்துக்களும் நம்ம எழுதிடலாம். ஏன்னா மிஸ்ஸும் நீங்க சேர்ந்து எழுதுறோம்ல. ஸோ எழுதுவோமா? நல்லா பெருசா எழுதுங்க பார்ப்போம். ஏன்னா நீங்க கத்துக்கிற வரைக்கும் நல்லா தெளிவா கத்துக்கோங்க. இருக்கிறதுலயே உயிர் எழுத்துக்கள்லயே இருக்கிறத மிகவும் எளிமையான எழுத்து, அதாவது ரொம்ப நம்ம ஈஸியா கத்துக்கிற ஒரு எழுத்து என்னன்னா சொல்லுங்க. உங்க ஸ்டேட்ல எழுதுறீங்களா? வெரி குட். சொல்லிக்கிட்டே எழுதணும். சொல்லிக்கிட்டே எழுதுங்க பார்ப்போம், அப்போதான் நமக்கு தெரியும். ஈ. 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 ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம அழகா எழுதிட்டோம்ல. உங்க ஸ்டேட்ல நீங்க அழகா எழுதிருக்கீங்களா? நம்மளம்மா ஓகே, அம்மா பக்கத்துல பறிச்சுட்டு எழுதுங்க. இப்போ நம்ம ஒரு முறை இந்த உதாரணங்களை இன்னொரு முறை பார்த்துடலாம். ஓகே,
ஈ ஈசல். சவுண்டா சொல்லுங்க. மிஸ் சொன்ன பின்னாடி நீங்க சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஈ ஈசல். சவுண்டா சொல்லுங்க, கேட்கல மிஸ்ஸுக்கு. ஈ ஈசல். ஈ ஈக்கல். ஈ ஈக்கல். ஈ ஈக்கல். சவுண்டா சொல்லுங்க. ஈ ஈக்கல். அடுத்து ஈ ஈட்டி. ஈ ஈட்டி. ஈ ஈட்டி. ஈ ஈகை. ஈ ஈகை. ஈ ஈகை. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஈ எப்படி எழுதுன்னு கத்துக்கிட்டோம். முதல்ல நம்ம ஆ எப்படி எழுதுன்னு கத்துக்கிட்டோம். அடுத்து ஆ எப்படி எழுதுன்னு கத்துக்கிட்டோம். அடுத்து ஈ கத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஈ கத்துக்கிட்டோம். மொத்தம் 4 எழுத்துக்கள் வந்து சரியான வடிவத்தில் எப்படி எழுதணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம்ல. இந்த 4 எழுத்துக்களையும் என்ன பண்ணணும், நீங்க உட்காந்துக்கிட்டு வீட்டுல எழுதி 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 நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க. ஏன்னா நீங்க எழுதி எழுத உங்களுக்கு ஈஸியா வந்து எழுதுறதுக்கு அழகா நம்ம கைகள் வந்து வளைஞ்சி கொடுக்கும். அதனால நீங்க ப்ராக்டிஸ் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு எழுத்துக்கள் எழுத ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே குட்டீஸ்.